எம்மா எம்மா என்னடி எம்மா இப்படி ஆளுக்கு ஒரு புறவையில படுத்துக்கிட்டா எனக்கு எங்க இருக்கு இடம்? இது இந்த அப்பாட்ட வந்து படு. அப்பாட்டையா? எம்மடியோ கொரட்ட சத்தம் தூக்கமே வராது. தள்ளிப்படு, நான் வாங்கிட்டே படுத்துக்கிடுறேன். இது இன்னும் அக்கா வருவா. இன்னைக்கு ஒரு நாள் நீ அப்பாட்ட பட. அக்கா வருவாளா? இம்மா அக்கா ரூம்ல படுக்கலையா? இல்லடி, அவன் நம்ம கூட தான் படுப்பா. அப்ப ரூம்ல யாரு படுப்பா? ரூம்ல உங்க மாமா படுப்பாரு. இம்மா மாமா துணைக்கு தானே சோனியா விட்டு வந்திருக்கு. ஏட்டி அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. நீ சத்த கட்டாம அப்பா கிட்ட போய் படு. ஏ அம்மா, இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் படுத்த உடனே எங்கதான் இருந்து தெரியல உறக்கம். அப்படி ஒரு உறக்கம், நல்ல நிம்மதியான உறக்கம். பொட்ட பிள்ளையில 2 இருக்க, ஒரு கவலை இல்ல. நல்ல நிம்மதியான உறக்கம் வந்துருது என்ன நீ படுத்தாலும். ஏட்டி இன்னைக்கு ஒரு நாள் அப்பாட்ட படு, சுவாணி அம்மா கிட்ட படுப்பா. இம்மா நம்மளும் இங்க இடம் பத்தாம படுத்து கிடக்கும். அவ எதுக்கு? அவ மாமா கூட இருக்கட்டுமே. ஏட்டி உனக்கு அதெல்லாம் சொன்ன புரியாது. நீ சத்தட்டமா வந்து படு. என்ன சத்தம்? பாரு சோனி, உன்னையும் மாமாவையும் ரூம்ல விட்டுட்டு வந்தா நீ இங்க வந்து படுப்பியாம்மா? உனக்கு இடம் பிடிச்சு வச்சிருக்காவ அம்மா. அப்பா கிட்ட போய் படுக்க சொல்றவ. அப்பா விடுற கொரட்ட சத்தத்துல தூக்கமே வராது. எனக்கு நாளைக்கு வர விட்டம் எக்ஸாம் இருக்கு. நான் தூங்குவேனா இல்லைன்னா விட்டம் எக்ஸாம் எழுதுவேனா சொல்லு. நீ போய் மாமா கூட படுத்துக்க போ, நான் அம்மா கூட படுத்துக்கிறேன். ஏட்டி சொன்ன கேளு, உயிரை தான் வாங்குறா. ஆமா, என் கஷ்டத்தை சொன்னா உனக்கு உயிரை வாங்குற மாதிரி தான் இருக்கும். இம்மா அப்ப நீ அப்பா கூட படுத்துக்க, நானும் சோனி இந்த பையில படுத்துக்கிறோம். என்னம்மா பண்ணுங்க போங்க. என் மனுஷா, என் மனுஷா. ஓ, அதுக்குள்ளேயுமா விடிஞ்சிட்டு? காலையில விடிஞ்சா போதும், போண்டா கோழி மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. என்னது போண்டா கோழியா? ஓ, உமர் மனசுல நான் அப்ப போண்டா கோழி மாதிரி தான் இருக்கேன். சும்மா பேச்சுக்கு தான் சின்ன தம்பி குஸ்பு மாதிரி இருக்கேன்னு ஐஸ் வச்சுக்கிட்டு அழைக்கிறோ. காலையில 6 மணி ஆனா போதும், இந்த போண்டா கோழி தொல்லை தாங்கிய இல்ல. ஒரு நாள் அடிச்சு குழம்பு வைக்கல, என் பேரு மாணிக்கம் இல்ல. ஆஹா, இவ்வளவு நாள் அப்ப போண்டா கோழின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்கீரு. இது தெரியாம நான் தான் உமர் மேல நல்லா பாசம் வச்சு விட்டேன். தூக்கத்துல அடிச்சா வழி தெரியாது, நாளைக்கு விடியட்டு. இதுவரை உங்களுக்கு என்ன கக்கபுக்குன்னு பல்ல கட்டமா வந்து படுங்க. போண்டா கோழியா? போண்டா கோழி ஏதோ கொஞ்சம் கண்ணத்துல சதை, கை காலில் சதை இருக்கு. உடனே போண்டா கோழி என்ன சொல்லணும்? ஆமா சத்யா, நாளைக்கு என்ன எக்ஸாம்? தமிழ் தான். படிச்சிட்டியா? ஓரளவுக்கு படிச்சிட்டேன். சரி நல்லா எழுதுன்னு. அம்மா நீ எப்போதுல இருந்து காலேஜ் ஜாயின் பண்ண போறா? தெரியல சத்யா, இன்னும் 1 மாசம் ஆகும். ஆனா சோனி கடைசி வரைக்கும் வீட்டுல மட்டும் இருந்துடாத, அப்புறம் அவ்வளவுதான். எப்படியாட்டும் காலேஜ் முடிச்சிரு. அதெல்லாம் மாமா படிக்க வச்சிருவாரு டி. சரி சரி. என்ன உங்க சின்ன மம்மியரை பார்த்தாதான் ஒரு படியே இருக்கு. யாரு? கோகிலா அத்தையா சொல்றா? ஆமா, அந்த நத்தையே தான். எப்ப பாரு செடி செடின்னு தான் இருக்கு. அஞ்சலி அக்காட்ட பேசிட்டு இருந்தோமா, அத கூட பேச விடல ஜோனி. உடனே ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு. பாவம் திரும்ப அஞ்சலி அக்கா, அவளுக்குன்னு ஒரு ஃப்ரீடமே இல்ல. ஆமா நானும் கவனிச்சேன், யாருக்கிட்டையும் பழகவே விட மாட்டாவ. அம்மா வாங்கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாவ? என்கிட்டயா? நான் அவ்வளவா இன்னும் பேசி பழகல சத்யா. மாமியாருங்கிற கெத்த காட்டுவா என்ன சொன்னி? தெரியல, போக போக தானே தெரியும். அம்மா அப்படி காட்டுன என்ன செய்வா? நீ மருமகங்கிற கெத்த காட்டு சரியா? ஏ அம்மா என்னத்தட்டி இப்ப கடந்து பேசுதல்வோ? ஏ உறங்குங்கட்டி, நாளைக்கு நான் 6 மணிக்கு எந்திக்கணும். எம்மா மாமியார் கொடுமையை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு மூக்க உள்ள விடுதா? ஏட்டி அங்க அவளுக்கு எங்க மாமியார் இருக்கு? மூக்க விடுதேன், காலதை விடுதேன், என்னத்தையும் விடுதேன். நீங்க தூங்குங்க மத. உங்க அப்பன் டிராக்டர் ஓட்டுறதுக்குள்ள சீக்கிரம் உறங்குட்டி. உங்க அப்பா கொரட்டை விட ஆரம்பிச்சாருன்னு ஒருத்தருக்கும் உறக்க வராது. அது என்னவோ சரிதான். சரி ஜோனி, குட் நைட். சரி சத்யா, குட் நைட். சொல்லி வாய முடியல இருந்து ஆரம்பிச்சிட்டார்ல, இனி உறங்கின மாதிரிதான். ஏ அப்பா, இவரை கொண்டு எங்க தான் போட தள்ள தெரியல. நடு ரோட்ல கொண்டு போட்டா கூட எவனும் வந்து எட்டி பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு கொரட்டை சத்தம். என்ன இது, தூக்கமே வர மாட்டுக்கு. இப்படி தனித்தனியா பிரிச்சு வைக்கிறதுக்கு நான் எங்க வீட்லயே இருந்திருப்பேனே. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஹாலில் படுக்குன்னு போயிட்டாங்க. என் துணைக்கு மாமாவையாவது வச்சிருக்கலாம். புது இடத்துல படுத்தோன்னா தூக்கமே வர மாட்டுக்கு. பாப்பு என்ன பண்றாலோ தெரியல. மணி 10 தாமா ஆகுது, அதுக்குள்ள அத்தை வந்து கூட்டிட்டு போயிட்டாவ. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டாவது இருந்திருக்கலாம். சரி பாப்பு முழிச்சிருக்காளான்னு போய் பாப்போம். 10 தானே ஆகுது, கண்டிப்பா தூங்கிருக்க மாட்டா. என்ன இது இப்படி வாங்குறவ? எங்க தான் போட தள்ள தெரியல. நடு ரோட்ல கொண்டு போட்டா கூட எவனும் வந்து எட்டி பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு கொரட்டை சத்தம். என்ன இது, மாமா இப்படி கொரட்டை விடுதாரு. நல்ல வேலை மாமா நம்ம கூட படுக்க வரல. நான் அங்க தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கேன். இந்த லூஸ் என்னன்னா எவ்வளவு கூலா தூங்கிட்டு இருக்கு. எப்படியாவது எழுப்பி கூட்டு போகணுமே. எப்படி எழுப்புறது? பாப்பு பாப்பு பாப்பு. போச்சு, யாரெல்லாம் இன்னைக்கு பார்த்து மானத்தை வாங்க போறவளோ தெரியல. எப்படிதான் இப்படி நிம்மதியான உறக்கம் வருதோ தெரியல. பாப்பு பாப்பு. இது இன்னும் மட்டும் உறங்கல, குசு குசுன்னு என்னத்தான் பேசுவாளோ தெரியல. மக்காலும் தங்கச்சியும் கடவுளே, எட்டிக்கிட்டு மிதிச்சு நாம பறந்துருவா. சத்தியா மூடிட்டு தூங்காமா. அத்தை வாயு முழிச்சிருக்கும் போதும் அப்படிதான் இருக்கு, தூங்கும் போதும் அப்படிதான் இருக்கு. ஒரே ரிங்டோன். அடியே பாப்பு. என்னாச்சு மாமா? என் கூட வா. என்னாச்சுப்பா? எதுவும் பேசாத, என் கூட வா. என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இந்த நேரத்துல வந்து எழுப்புறாரு? என்னாச்சு மாமா? பாப்பு, எனக்கு தூக்கமே வர மாட்டுக்கு. ஏன் என்னாச்சு? ஏதாவது கொசுக்கடி ஏதாவது இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னாச்சு மாமா? புது இடம்ல,
என் துணைக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? நான் வேணா அப்பாவை வர சொல்லட்டுமா? என்னது, உங்க அப்பாவா? ஆமா மாமா. கடவுளே, அதுக்கு நான் தனியாவே படுத்துருவேன். ஏன், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பு. ஆமா, உனக்கு என்ன படுத்த உடனே தூக்கம் வந்துருது? எனக்கு ஒன்றும் இது புது இடம் இல்லையே, 21 வருஷமா பிறந்து வளர்ந்த இடம் தானே. அதுக்கு இல்லட்டி, என்னை பிரிஞ்சிருக்க ஒரு ஃபீலிங் இல்ல, எப்படிதான் தூக்கம் வருதோ. ஏன், உங்களுக்கு தூக்கம் வரலையோ? தூக்கம் வராம தானே வந்து எழுப்பி விட்டேன். சரி, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி மாமா, கண்ணை மூடிட்டு படுங்க, எப்படியாவது தூக்கம் வந்துடும். நான் போறேன். போறியா? ஆமா மாமா, அம்மா கண்ணு முழிச்சு பார்த்தாங்கன்னா நான் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும். லூசு, என்ன பிரச்சனையாக போகுது? நான் உன் புருஷன் தான், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா தனித்தனியா தானே படுக்க சொல்லியிருக்காவ, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, அந்த கொடுமையை வரை ஏன் ஞாபகம் கொடுத்துற? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல பாப்பு, தனித்தனியா படுக்கிறதுக்கு எதுக்கு நான் 3 நாள் இங்க இருக்கணும்? ஏன் மாமா, எங்க வீட்டுல இருக்க பிடிக்கலையா? அப்படி சொல்லல லூசு, தனித்தனியா தான் படுக்கிறோம், அதுக்கு நான் எங்க வீட்லயே படுத்திருப்பேனே. சரி, அதெல்லாம் விடு. பாப்பு, கொஞ்ச நேரம் என் கூட இருக்கியா? ஐயோ, முடியாது, அம்மா அடிக்கடி கண்ணு முழிச்சு பாப்பாங்க. என்ன டீ சொல்ற? ஆமா மாமா. கொஞ்ச நேரம் டீ ப்ளீஸ். புது இடங்கிறதுனால தூக்கம் வர மாட்டுக்கு, நான் தூங்குனதும் நீ கிளம்பிரு ப்ளீஸ். என் சொல்லலாம். சரி மாமா. இப்படி சிரிச்சுக்கிட்டே விட்டத்தை பார்த்துட்டு இருந்தா இப்படி தூக்கம் வரும். கண்ணு மூடி படுங்க. நீ என்ன அங்க உட்காந்துட்ட? அப்புறம் கட்டில உட்காரு டீ. சரி, தூங்குங்க. பாப்பு, நீ இப்படி உட்காந்துட்டே இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்படியே படு. என்ன மாமா இது, சீக்கிரமா தூங்குங்க. அம்மா கண்ணு முழிச்சாங்கன்னா அவ்வளவுதான், தனித்தனியா தான் படுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் ரூமுக்கு வந்தது தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், சாமி ஆடிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பு, கொஞ்ச நேரம் படு, நான் தூங்குனதுக்கு அப்புறம் நீ எந்திரிச்சு போயிரு. சீக்கிரமா தூங்குங்க மாமா. சரி சரி, இந்த இப்ப கண்ணை மூடிடுறேன். பாப்பு, நீ எப்பயாவது நினைச்சு பார்த்திருக்கியா? என்னன்னு? இல்ல, உன் ரூம்ல உன்னோட கட்டில்ல இப்படி என் கூட படுத்திருப்பேன்னு. என்ன மாமா? சொல்லு பாப்பு. நினைச்சு பார்த்திருக்கியா? ஆமா. எப்போ? நீங்க என்னைய பொண்ணு பார்த்துட்டு போனீங்களா, அப்போ. எப்படி நினைச்சு பார்த்த? அதெல்லாம் இப்ப எதுக்கு மாமா, சீக்கிரமா தூங்குங்க. ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசு, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். அப்படியா? ஆமா, இனி பார்த்ததுமே உனக்கு பிடிச்சிருச்சா? ஆமா மாமா. அப்படியா? அவ்வளோ அழகாவா இருக்கேன்? சே, அவ்வளோ அழகுலாம் இல்ல. பாருடா, அப்ப எதுக்கு பிடிச்சது? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் கீழே விழுந்தப்போ என்னைய கைப்பிடிச்சு தூக்கி விட்டீங்களா, ஆமா. அப்பவே எனக்கு உங்க குணம் பிடிச்சிருந்து. ஆனா மாமா, நீங்க தான் என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளைன்னு தெரியாமலேயே உங்க மேல நான் ஆசைப்பட்டேன், தெரியுமா? பாருடா. உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் இப்படி பக்கத்துல படுத்திருக்காவளோ? சொல்லுங்க மாமா. பிடிக்கும் பாப்பு. இப்போதுல இருந்து? அதுவா, சொல்லுவேன், கோவப்படக்கூடாது. சரி மாமா. ஒரு டைம் நீ நானும் பார்க்குக்கு போயிருந்தோம்ல, ஆமா. அப்போ என்னோட ஃபாஸ்ட் லைஃப்பை பத்திலாம் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆமா. அதுக்கு நீ எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணாம எல்லாமே சாதாரணமா எடுத்துக்கிட்டல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்பதுல இருந்து. அப்புறம் என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்லும்போது, அப்புறம் அது நடக்கும் போதெல்லாம் நீ பார்த்துட்டு எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன், என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அதனால எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருந்து. மொத்தத்துல என்னைய முழுசா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நீ தான். அதனாலயே எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும் பாப்பு. சரி போதும், தூங்குங்க மாமா. இன்னொரு 4 வார்த்தை. எனக்கு தான் தூக்கமா வருது. எனக்கும் தூக்கமா தான் வருது பாப்பு. இது நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவேன், அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு போ, சரியா? சீக்கிரமா தூங்குங்க மாமா, அம்மா எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். இந்த தூங்கிடுறேன். லூசு, நான் தூங்குவேன்னு பார்த்தா அது தூங்கிருச்சு. உங்ககிட்டலாம் ரொமான்ஸ் எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான். பாவம், பிள்ளைக்கு டயர்டா இருக்கு போல, அதான் உடனே தூங்கிருச்சு. சரி, நம்மளும் தூங்குவோம். அழகி. முத்தம் கொடுத்தது கூட தெரியல, அவ்வளவு உறக்கம். சரி, தூங்கட்டும்.